Welcome to Special Meals. ஸ்வீட் சாப்பிட நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக வெல்லம் போட்டு செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ வாங்க, உங்களுக்காக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெள்ளை பூந்தி லட்டு. இந்த வெள்ளை பூந்தி லட்டு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது 200 கிராம் கடலை மாவு. இந்த கடலை மாவை ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்த 1 கப் மாவுக்கு 3/4 கப் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டது. மாவை கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் பூந்தி பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பூந்தி போட இது மாதிரி ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி எடுத்து கலக்கி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூந்தியாக போட்டுக்கலாம். லட்டு செய்ய பூந்தி கிறிஸ்பியாக ஆகணும்ட்டு அவசியம் இல்லை, பூந்தி வெந்தா போதும். அதனால ஹை ஃப்ளேமில் பூந்தியை ஒரு 30 செகண்ட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டா போதும். இதே மாதிரி நம்ம கரைச்சி வச்ச மாவு எல்லாத்தையும் பூந்தியாக போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன வாணலியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் உருகினதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 3 கிராம்பு, கொஞ்சமாக திராட்சை, இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லட்டு செய்ய தேவையான வெல்லப்பாக காய்ச்சறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம போட்ட 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் வெல்லம் போட்டு அது கூடவே 3/4 கப் தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இது சூடு பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நாம் சூடு பண்ணின வெல்லம் தண்ணியை வடிகட்டி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெல்லம் தண்ணியை கொதிக்க விடலாம். வெல்லம் தண்ணி ஓரளவுக்கு சுண்டினதும் 2 விரல்களில் தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்தில் வெல்லப்பாகு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, நாம் பொரிச்சு வச்ச பூந்தி, அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை கலவை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு வெல்லப்பாகு பூந்தியோட எல்லா பக்கமும் படும்படி கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அப்போதான் வெல்லப்பாகு எல்லாம் பூந்தியில் நல்ல ஊறும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த கலவையிலிருந்து 4 டேபிள் ஸ்பூன் பூந்தியை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சு இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போதான் லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்த இந்த கலவை எல்லாத்தையும் லட்டா உருட்டிக்கலாம். A to Z டிப்ஸோட சர்க்கரை சேர்த்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பூந்தி லட்டை எப்படி செய்யணும்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வெள்ளை பூந்தி லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.